ஓம் கடாம்பிகாய வித்மஹே மகாதபாய தீமஹி தன்னோ கௌரி பிரஜோதயாத். காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மே மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று பஞ்சமி நாள், வளர்பிறை சஷ்டி நாள், சேக்கிழார் பெருமான் குருபூஜை நாள், கமலமுனி சித்தர் ஜெயந்தி நாள். உங்கள் அனைவருக்கும் பெங்களூர், ஹொஸ்கோட்டே, கம்பலிபுரா, காட்டேரம்மா கோவில், காட்டேரம்மா அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். மனதைரியம் கிடைக்கும், எதிர்மறை சக்திகள் விலகும், கடன் பிரச்சனைகள் தீரும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள பராபவ வருஷம் வைகாசி மாதம் 7ஆம் நாள். இன்று கரிநாள். இன்று மதியம் 2:31 வரை பஞ்சமி திதி உள்ளது. அதன் பின்னர் சஷ்டி திதி உள்ளது. இன்று காலை 9:50 வரை புனர்பூச நட்சத்திரமும் அதன் பின்னர் பூச நட்சத்திரமும் உள்ள நாள். இன்று அதிகாலை 5:52 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகம் உள்ள நாள். இன்று கேட்டை மற்றும் மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையும், மதியம் 12:30 முதல் 1:30 வரையும் உள்ளது. ராகாலம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரையும், யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, சுறுசுறுப்பான நாள். பாசிட்டிவா இருப்பீங்க, எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டு. ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஃபார்மசி நடத்துகிறவங்களுக்கு லாபம் உண்டு. விவசாயிகளுக்கு ஏற்றம் தரக்கூடிய நாளாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாகனங்களால் சில பேருக்கு சில செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. ரிஷபராசி என்பர்களே, நன்மையை தரக்கூடிய நாள். உணவு சம்பந்தமான பிஸ்னஸ் செய்கிறவங்க, அதே மாதிரி ஜவுளிக்கடை, துணிக்கடை வச்சிருக்கிறவங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு மீனாட்சி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்குள் குரு பகவான் இருக்கார். அரசு சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டு. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு. டயபெட்டிக் பேஷண்டா இருக்கிறவங்க, ஹைப்பர் டென்ஷன் உள்ளவர்கள், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாள். ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி, கோச்சிங் சென்டர், டியூஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. கடகராசி என்பர்களே, ராசிக்குள் சந்திர பகவான் இருக்கார். மனசுல சில குழப்பங்கள் வரும். இப்படி பண்ணிருக்கலாம், அப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷனான ஒரு மைண்ட் இருக்கும். மீடியாவில் இருக்கிறவங்க, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் பணிபுரிபவர்கள், காஸ்மெட்டிக் சம்பந்தமான பிசினஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கடல் சார்ந்த தொழில் பண்றவங்களுக்கு அனுகூலமான நாள். உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. அதிர்ஷ்டமான வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. சிம்ம ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க, உங்கள் உயர் அதிகாரிகள், சுப்பீரியர், மேனேஜர், சூப்பர்வைசரோட மோதல் வேண்டாம். அரசு சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனம் தேவை. பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். கன்னிராசி என்பர்களே, உயர்வான நாள். நல்ல சிந்தனைகள் வரும். வாழ்க்கை துணையால் சில நன்மைகள் உண்டு. காதல் இனிக்கும், உறவுகள் பலப்படும். ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நாள்.
மறுமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டு. மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். விரும்பின கோர்ஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அத்லெட்டிக் கோச்சாக இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ் கோச்சாக இருக்கிறவங்க, ஜிம் ட்ரெயினராக இருக்கிறவங்க, பியூட்டிஷியனாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். அதிர்ஷ்டமான வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். துலாம் ராசி என்பர்களே, கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டிய நாள். உங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும், கவனமா இருக்கணும். சினிமா, சின்னத்திரை, இசைக்கலைஞர்களுக்கு அனுகூலமான நாள். பிசினஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஜுவல்லரி, இமிடேஷன் ஜுவல்லரி, காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி வியாபாரம் பண்றவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக இருக்கும். டிரைவராக இருக்கிறவங்க, சொந்தமாக ஒரு வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும்னு முயற்சி பண்றவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். லோன் சம்பந்தமான விஷயங்கள்ல ப்ரோக்ரஸ் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். விருச்சிக ராசி என்பர்களே, கேட்டை மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கவனம் தேவை. ஃபோட்டோகிராஃபராக, வீடியோகிராஃபராக இருக்கிறவங்க, கேமராமேனராக இருக்கிறவங்க, எடிட்டராக வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். தாய் தந்தையருடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு. அதிர்ஷ்டமான வழிபாடு பிருதிங்கிராதேவி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. தனுசு ராசி என்பர்களே, முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். உத்தியோகத்திலே உயர்வு உண்டு. சில பேருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் வந்து சேரும். பணக்கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் உண்டு. உணவு சம்பந்தமான பிசினஸ் பண்றவங்க, அதே மாதிரி பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். அதிர்ஷ்டமான வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. மகர ராசி என்பர்களே, வரவுகள் வருகின்ற நாள். பணக்கொடுக்கல் வாங்கல் கொடுத்துருப்பீங்க, அதுல ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் வந்து சேரும். வியாபாரத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு முயற்சி செய்வீங்க. விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. துணிக்கடை, ஜவுளிக்கடை வச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருங்க. நல்ல சத்தான உணவு சாப்பிடுங்க. ஜூஸ் கடை வச்சிருக்கிறவங்க, டீ கடை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. அதிர்ஷ்டமான வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. கும்பராசி என்பர்களே, சுகமான நாள். உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை குறையும். தந்தை தாயினுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு. 7.5 சனி காலமா இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் ஒரு தடவை 2 தடவை யோசிச்சு பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. வாகன யோகம் சிலருக்கு உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு காளியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. மீனராசி என்பர்களே, உழைப்பால் உயர வேண்டிய நாள். சில விஷயங்களை துணிச்சலா பண்ணுவீங்க. பெண்களுக்கு நன்மை தரக்கூடிய நாள். ஆண்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற நாள். கடன் விஷயங்களில் இருந்த நெருக்கடி கொஞ்சம் குறையும். வீடு கட்டணும், இடம் வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டு. பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். அரசு சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டு. அதிர்ஷ்டமான வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. நன்றி, வணக்கம்.